லியோ படிச்சுட்டு இருக்கும்போது நைட்டுக்கு என்னதுமா அப்படின்னா, நைட்டுக்கு ரசம் தான்ப்பா அப்படின்னா, ஐயோ அப்படின்ட்டான். கவலைப்படாத மகனே, சிக்கன் இருக்குது, அதை வச்சு மெஜஸ்டிக் சிக்கன் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். சந்தோஷமாக விறுவிறுன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் படித்து முடிக்கிறதுக்குள்ளே வாங்க டக்குன்னு நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணணும், மெலிசு மெலிசாக. நான் போன்லெஸ் சிக்கனாக வாங்கிட்டேன். சரி, ஷேப்பாக முக்கியம், எப்படி இருந்தாலும் மென்று தானே தின்ன போகிறோம், கட் பண்ணி தானே தின்ன போகிறோன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 300 கிராம் சிக்கன் இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர், ஒரு முட்டை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வரலும் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை, அது போட்டு அந்த சைடு இந்த சைடு திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேட்ச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்க சிக்கனையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் ஊறிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு ஃபுல்லாக உரிச்சு சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தயிர், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இறக்கி கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கலாம்.